உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம், பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு அதிகமாக சாதிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு உழைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். அது மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். எங்கே போனாலும் நல்ல உயர் அந்தஸ்து, உயர் பதவி பெறக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். நீங்கள் எந்த ஒரு சின்ன வேலையில் இருந்தால் கூட உங்கள் கீழே ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை, ஒரு நிர்வாகத்திறனை கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் பற்றி பார்க்கலாம். ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், 6ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன், 7ஆம் இடத்துல சனி பகவான், மாத பிற்பகுதியில் சூரிய பகவான் 7ஆம் இடத்துக்கு வராரு, 8ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல குரு பகவான். இப்போ இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நீங்கள் அனைத்து விதமான போட்டிகள்லையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க, அப்போ அதில் நடக்கக்கூடிய போட்டிகள் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதம். கடந்த மாதத்தில் இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்திலலாம் உங்களுக்கு சில வாய்ப்புகள் வந்திருக்காது. அப்படியே வாய்ப்புகள் வந்தாலும் அதில் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல தகுதியான ஆளாக இருந்து கூட உங்களுக்கு மேல்நிலைக்கு செல்ல முடியாமல் ஒரு சூழ்நிலைகள் நடந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்கள், அதுவும் போட்டித்துறையில் இருக்கவங்க, இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். இந்த மாதம் நடக்கக்கூடிய போட்டிகளில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, செவ்வாய் 6ஆம் இடத்துல உச்சம் பலம் பெற்றிருக்கார். அப்போ அந்த உச்ச பலம் பெறும்போது என்ன கேட்டிங்கன்னா, போட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அரசியல் சார்ந்த விஷயங்களில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எது முயற்சி பண்ணாலும் சரி, ஒரு பதவி மாற்றத்துக்கு, இல்லை ஒரு இடம் மாற்றத்துக்கு, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சீனியர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதம். அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான மாதம். இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழிலில் நிறைய பிரச்சனைகளை கடந்த 1 வருஷமாக சந்திச்சுட்டு வரீங்க. ஒரு 3 வருஷமாக சொல்லலாம், அதில் அதிகமாக இப்போ 1 வருஷமாக இருக்குது. காரணம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டதுனால இந்த கடந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, கடன் பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும். அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு வந்திருப்பீங்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள். அந்த கடன் பிரச்சனை அதிகமானதுனால என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போ உங்களால் எதையும் செய்ய முடியல. நான் கடன் வந்துச்சு, அதே நேரத்தில் தொழில் நடந்துச்சு, நம்ம கொஞ்சம் 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆகிடும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்தேன். ஆனால் இப்போவும் அதை விட பழைய நிலையை விட ரொம்ப மோசமாக இருக்குது. தொழிலெலாம் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு, நிறைய கஸ்டமர் என்னை விட்டு போயிட்டாங்க, லாபங்கள் கம்மியாயிடுச்சு, செலவு அதிகமாகிடுச்சு. இந்த மாதிரி புலம்பக்கூடியவர்கள் நிறைய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. பிப்ரவரி 15ஆம் தேதி மேலே நீங்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயம். ஒன்று, உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள், செய்த செயல்கள் எல்லாமே தோல்வியில் போய் முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதம் பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், எடுக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகுது. அதேமாதிரி தொழிலில் வாய்ப்புகள் வரப்போகுது. தொழிலில் நிறைய லாபங்கள் வரப்போகுது. முதல்ல என்ன ஆகும்னா, செலவுகள் குறையும். செலவுகள் குறையும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக லாபங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதனால் இந்த மாதத்தில் தொழிலில் இருக்கவங்க நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம். அதேமாரி உங்களுக்கு பண வரவுகளும் உண்டு. நீங்கள் வராத பணம் பார்த்திங்கன்னா, நிறைய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு
நான் தொழில் பண்ணுறேன், என் பணம் மட்டுமே வெளில இருக்குது, நான் திருப்பி வெளிலேருந்து கடன் வாங்கி போட்டுட்ருக்கேன்ற சூழ்நிலைகள் கடந்த ஒரு 3 வருஷமாக சந்திச்சிட்ருக்கீங்க. அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து வெளியில் இருக்கக்கூடிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதன் மூலமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதேமாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு வேலையில் நல்ல உயர் பதவி, சம்பள உயர்வு, அது மட்டும் இல்லாமல் வேலை மாற்றம் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உகந்த மாதம். ஏன்னா நீங்கள் கடந்த காலகட்டத்தில் என்ன ஆயிருக்கும்னா, நிறைய பேருக்கு வேலையிலேருந்து வெளில வர வேண்டிய சூழல்கள் நிறைய நடந்திருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த வருமானம் நெருக்கடியானதுனால நீங்கள் நகையை வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும், இல்லை வெளியில் எங்கேயாவது லோன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். சில பேருக்கு ஹவுசிங் லோன் கட்ட முடியல, பர்சனல் லோன் கட்ட முடியல, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த வேலை இல்லாதனால. அதனால் இந்த மாதம் வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் கிடைக்கும். அந்த வேலை மாற்றம் நல்ல பதவி கிடைக்கும், நல்ல பணமும் நிறைய சம்பளமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேசுகிற விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கணும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பேசுகிற விஷயங்கள், அது ஆஃபீஸில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், இல்லை நீங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், அந்த மாதிரி விஷயத்தில் பேசுகிற விஷயங்கள் நீங்கள் எது பேசினாலும் அது தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதனால் பேசுகிற விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. இல்லைன்னா தேவையில்லாத சண்டைகள், பிரச்சனைகள், அதனால் தேவையில்லாத உங்களுக்கு பொருள் இழப்பு நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதேமாதிரி இந்த மாதம் வந்து குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த மாதம் முயற்சி பண்ணலாம். அது மருத்துவம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், இல்லை இயற்கையாகவே இருக்கலாம். இந்த மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. ஏன்னா அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் குழந்தைக்கான காரகர். அவர் உங்கள் ராசியை பார்க்கும்போது குழந்தை பேர் கண்டிப்பாக, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மாதம் சிம்ம ராசி என்பவர்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது. சிம்மராசி என்பவர்கள் நிறைய பேருக்கு என்னென்னா, இடம் விற்கலை, வீடு விற்கலை, அந்த இடம் விற்றா என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும், வீடு விற்றா என் தொழிலில் நிறைய பணத்தை போடுவேன், என் தொழிலில் இருக்க கடன்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள். ஆனால் அந்த கடந்த காலத்தில், கடந்த ஒரு 3 வருஷத்தில் எதுவுமே நடந்திருக்காது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்துட்டுருக்கு. அதனால் வீடு சம்மந்தப்பட்ட, இடம் சம்மந்தப்பட்ட விற்பனைக்கு இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது விற்கும். அதனால் பெரிய லெவலில் பொருள் வரும். அதனால் நிறைய கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது. அதேமாதிரி வீடு வாங்குவதற்கும் ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா வீடு வாங்குவது மட்டும், இடம் வாங்குவது மட்டும் கொஞ்சம் கடன் வரும். அந்த கடன் மட்டும் தேவையான அளவான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு என்னென்னா, நல்ல ஒரு பெரிய வீட்டில் இருக்கணும், நல்ல அடுக்குமாடி வீட்டில் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள். அப்போ கடன் வாங்கிறதுக்கான மாதம் இந்த மாதம். அந்த கடன் வீட்டுக்காக, வண்டிக்காக வாங்கலாம். அது தேவையான அளவுக்கு வாங்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. வெளியில் எங்கேயும் லோன் வாங்காதீங்க, அதிக இன்ட்ரெஸ்ட் வாங்கி போட்டு வீடு வாங்கணும்னு நினைக்காதீங்க. அது அப்புறம் முயற்சி பண்ணிக்கலாம். பேங்க் லோன் மட்டும் வாங்க. அந்த பேங்க் லோனை எவ்வளோக்குள்ள கம்மியாக போக முடியுமோ அந்த அளவுக்கு போயிட்டிங்கன்னா அந்த கடன் பிரச்சனைகள், சுமைகள் அதிகமாக இருக்காது. அதே மாதிரி இந்த சிம்மராசி என்பவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? பார்த்திங்கன்னா பிபி இருக்குது, சுகர் இருக்குது. நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி ஹார்ட்டு, பிபி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும். இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாம் தேவையில்லாத பிரச்சனை சந்திப்பீங்க. அதனால் உங்களுடைய இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அதேமாதிரி தேவையில்லாமல் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கரெக்டாக சாப்பிடுங்க. வேலை நிறைய வேலைக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள். அதனால் வேலை சம்மந்தப்பட்டதுனால சாப்பிட முடியாத நிறைய பேருக்கு அல்சர்லாம் வரும். அதனால் அதில் ஏதாவது உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய மாதமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. அதேமாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள அனுகூலமான மாதமாக இருக்குது. தொழிலில் இருக்கீங்க, வெளிநாட்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணலாம். வெளிநாட்டில் ஏதாவது ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணால் பண்ணலாம். இல்லை வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் நீங்கள் அதற்கான முயற்சிகள் செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி உறுதி. நிறைய சிம்மராசி என்பவர்கள் வெளிநாட்டில் போயிட்டுமே வேலை இல்லாமல் இருக்கேன், நான் இப்போ 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு,
பணம் அனுப்பிச்சிட்டு இருந்தேன், கொஞ்சம் கடன் பிரச்சனைலாம் குறைஞ்சிது, இப்போ திருப்பியும் வேலை இல்லாதனால என்னால் திருப்பி பணம்லாம் கொடுக்க முடியல, செய்ய முடியலன்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. இந்த மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி. இந்த நாட்களில் புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், புதிய துவக்கங்கள் எதுவும் செய்யக்கூடாது. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை போய் நீங்கள் ரெகுலராக சனிக்கிழமை அன்றைக்கி ஒரு 9 எள்ளு தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான தடைகள், பிரச்சனைகள், வேலை இல்லாத தொந்தரவுகள், தொழிலில் வளர்ச்சி, பண வரவுகள், குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள், திருமணம் சார்ந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தாலும் திசாபுத்தி தந்தாலும் பலன்கள் மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபுத்தி விவரங்களுடன் வேணும்னு கேட்டிங்கன்னா 300 ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 51 பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் எழுதி தருவேன்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சூடி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது, நேரடி வகுப்பாகவும் நடக்குது. படிக்கணும் விருப்பவர்கள் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷ சாஸ்திர ஆச்சாரியா வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.